வணக்கம், முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ அந்த கோல்டு சில்வர் தொடர்ந்து ஏறிக்கிட்டே வருதுல்ல, அதை பற்றின சில தகவல்கள், அதுக்கப்புறம் நாளை பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி தங்கம் பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்தது. அதுக்கான காரணம் பார்த்துருந்தோம். 2 ரீசன். ஒன்று நம்ம மார்க்கெட் ஏறுறதுக்கு 700 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஏறினதுக்கு காரணம், மேஜர் ரீசன் யூஎஸ்ஏ இந்தியாவோட ட்ரேட் டீல். இது ரெண்டுமே நமக்கு கம்ப்ளீட் ஆனது. இது ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்தது. இந்த தடவை 18% முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தோம். அந்த டேட்டா நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெலிகிராமில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ டெலிகிராம் தான், ஓகேவா? அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, என்னோடய ரெஃபரல் லிங்க்கும் இந்த கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ இந்த இந்தியா யூஎஸ்ஏவுடைய ட்ரேட் டீல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் ஏறுது. அது இல்லாமல் யூஎஸில் ட்ரம்ப்புக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவராக ஒருத்தரை அவர் நியமிச்சிருக்காரு ஃபெடரலில். ஸோ ஃபெடரல் ரிசர்வில். ஸோ இதுவும் நமக்கு ரேட் கட்டு ஃபர்தராக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் கோல்டு இன்னும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஏன்னா இப்போ அவருக்கு ஃபேவரபுளான ஒரு பர்சன் அவர் போடும் பொழுது, அப்போ ரேட் கட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கோல்டை இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு அறிகுறியாக மாறிடும். ஸோ அதனால் கோல்டு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு அப்பாயிண்ட் ஆனதுமே கோல்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இறங்கினதுலேருந்து ஃபுல்லாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது விஷயம், அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபெடரல் ரிசர்வில் அவர் நேம் பார்த்திங்கன்னா கெவின் வார்ஸ் அப்படின்றவரை தான் அவர் நாமினேட் பண்ணி கொண்டு வந்திருந்தார். ஸோ அவரோட ஃபேவரபுளான ஆள் அப்படின்றனால கண்டிப்பாக இது கோல்டுக்கு ஒரு சேஃபாக இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட். இன்னொன்று டாலர் மேலே இருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்திரத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரதா சொல்கிறாங்க. அதனால் தங்கத்தில் அதிகமாக முதலீடு போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம் அந்த இப்போ யூஎஸ்க்கு தேவையான டெப்ட் சீலிங்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றத ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். யூஎஸ்ஏல டெப்ட் சீலிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே அவங்க என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக மார்க்கெட் கிராஷ் ஆகும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அகைன் ஒரு $5 லட்சம் கோடி டெப்ட் சீலிங் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 41 lakhsக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த தங்கத்தின் விலை ஏறுறது பார்த்திங்கன்னா, அதை இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக மாற்றும். டெப்ட் சீலிங்க்கு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுக்கும். ஓகே, அதாவது என்னென்னா, முழுக்க நம்மளுடைய ஃபீட் கரன்சிக்கு பேக்ரவுண்டில் தங்கம் கிடையாது. ஆனால் தங்கத்தினுடைய வேல்யூவும் அந்த இடத்துல எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் டேட்டா, ஓகேவா? இப்போது நம்ம 800 டன் வச்சுருக்கோன்னா 800 டன்னுக்கான நோட்டு தான் அடிக்கணும் அப்படின்றது கிடையாது, ஓகேவா? அதை மாற்றிட்டாங்க. 1971லேயே அதை மாற்றிட்டாங்க. அதை எல்லா நாடுகளும் 189 நாடுகள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் டாலரை நம்ம சென்ட்ரலைஸ்டு கரன்சியாக வேர்ல்டு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் தங்கம் அங்கேருந்து விலக்கப்பட்டுச்சு. ஆனால் தங்கத்துடைய வேல்யூ கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத அந்த ஒரு 40% தங்கத்துடைய வேல்யூ அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் 40 to 45% இருக்கலாம். ஸோ அந்த வேல்யூ நம்மளோட ஃபியட் கரன்சிக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதையும் முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது யூஎஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது யூஎஸ் எக்கனாமி நல்லா இருந்ததுன்னா மற்ற எக்கனாமி எல்லாமே நல்லாயிருக்கும். யூஎஸ் டாலர் சரியடைய ஆரம்பிச்சதுன்னா அது மொத்த பங்குச்சந்தையுமே செயின் லிங்க் மாதிரி தான். ஓகே, அதனால் நம்ம யூஎஸ் டாலர் இறங்குது, நம்ம கண்ட்ரி டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக யூஎஸ் டாலர் இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம பிரச்சனையில் தான் சிக்குவோம். அதனால் அதில் கொஞ்சம் நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த 2 விதமாகவும் டேட்டா கிடச்சிருக்கு. ஒன்று அவங்க கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே போவாங்க, கோல்டு விலை ஏறுறது அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆதாயமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், டாலரில் கொஞ்சம் ஸ்திரத்தன்மை குறைஞ்சிக்கிட்டு வரதாகவும் அதனால் தங்கத்தில் முதலீடு அதிகரிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது விஷயம், ஃபெடரலுடைய சேர்மன் ஃபெடரல் பர்சன் ட்ரம்ப்புக்கு ஃபேவரபுளாக இருக்கிறனால ரேட் கட்டு வரும், அதனாலேயும் கோல்டு ஏறும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ இத்தனை விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கடந்த 3 நாட்களாக கோல்டு விலை இறங்கிட்டே இருந்தது. அதை பயன்படுத்தி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, டிப்பில் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வேகமாக. நம்மளுடைய கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இன்றைக்கி ஏறிடுச்சு. ஆக்சுவலாக எம்சிஎக்ஸில் இன்னமும் கோல்டு அண்ட் சில்வர் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. 330க்கு இன்றைக்கி என்ன முடிஞ்சதோ, கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் 330க்கு முடிஞ்சிருது. ஆனால் எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் 10 மணி 11 10:30 வரைக்கும் நமக்கு நடந்துகிட்ருக்கோம் இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் இன்னும் ஏற்றம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கும் பாசிட்டிவ் மூடுக்கு ஒரு கீ பாயிண்ட் ஆகுது. இது இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எஃப்ஐஐ டேட்டா, அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்டுடைய டேட்டா பார்க்கணும். ஸோ எஃப்ஐஐ டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது
3 February இன்றைக்கி வந்து 5236 கோடிக்கு நெட் பர்ச்சேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ. ஸோ பாசிட்டிவ் மோடில் வந்திருக்குங்க. எஃப்ஐஐ மட்டும் பாசிட்டிவ் மோடில் வரல, டிஐயும் பாசிட்டிவ் மோடில் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, எக்ஸ்பைரி டேன்றனால கூட இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கலாம் அப்படின்றதையும் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஷார்ட் கவரிங் நடக்கலாம்ல. ஓகே, இவ்வளோ நாளாக மார்க்கெட் இறங்கிட்டு இருந்தது, இன்றைக்கி ஷார்ட் கவரிங் நடந்து இது வந்து ஒரு பெரிய லெவலில் ஏற்றம் கொடுத்துருக்கா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். நாளைக்கு நம்ம எஃப்ஐஐ டேட்டா பார்க்கணும். இன்றைக்கோட எஃப்ஐஐ டேட்டா வந்து நாளைக்கு பெரிய லெவலில் முக்கியத்துவமாக எடுத்துக்க முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் எஃப்ஐஐ டிஐ 2 பேருமே வந்து பாசிட்டிவில் வந்திருக்காங்கன்றது தான் இம்பார்ட்டண்ட் டேட்டா. அடுத்தது குளோபல் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது டவ் ஜோன்ஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவில் தான் கொடுத்துருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட் மட்டும் இப்போ கொஞ்சம் நெகட்டிவில் போய்கிட்டு இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவில் கரண்ட்லி நியூட்ரலாக இருக்குது. 25,859 புள்ளிகளில் வந்து நமக்கு கிஃப்ட் நிஃப்டி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 25,859. ஸோ நமக்கு இருக்கிற நிஃப்டி வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் 817 தான் இருக்குது. ஸோ அப்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 40 புள்ளிகள் வந்து நமக்கு பாசிட்டிவில் தான் கிஃப்ட் நிஃப்டி காமிச்சிட்டு வராங்க. அப்போது அதுவும் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு ஓப்பனிங்கில் ஒரு கீ பாயிண்ட், மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் சீசனுங்க இந்த தடவை. நான் நார்மலாக நம்ம எவ்ரி டைம் வந்து ரிசல்ட் சீசனில் பயங்கரமாக ரிசல்ட் டேட்டாலாம் பார்ப்போம். இந்த தடவை நான் ஒரு 1 வீக்காக வந்து மார்க்கெட்டில் உட்காரவே இல்லை. ஓகே, எனக்கு நிறைய இப்போ திருப்பி 2வது தடவை என்ன பண்ணோம், எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதில் வந்து திருப்பியும் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன், அதாவது சார்ட்டே காட்டக்கூடாதுன்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. அதனால் திருப்பியும் ஒரு வாரம் எனக்கு என்ன தான் பேசுகிறது என்ன தான் போடுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுட்டேன் நான். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சரி திருப்பி நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணுவோம். நடுவில் அந்த மாதிரி நம்மளை ஒரு ஸ்டெப்பு ஏறினா 4 ஸ்டெப்பு இறக்கி விட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் கண்டினியூஸாக ஒரு 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு செபி ரெகுலேஷன்லாம் கம்ப்ளீட் ஆகி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பியும் வீடியோஸ் போட ஆரம்பித்தோம். அதுலேயும் சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷன் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் டவுன் பண்ணிவிட்டு திருப்பி இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதே நமக்கு வேலையாக போச்சு. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது வந்து மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன், நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ நிறைய பேர் அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல போய் ரொம்ப க்ரௌடில் நம்ம நின்றுக்கிட்டு எல்லார மாதிரியும் ஒரே மாதிரி பேசுகிறதும் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருந்தது. சரி, இப்போதைக்கு நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறமா ஃபியூச்சரில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ கரண்ட்டாக திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம், இது ரன் ஆகட்டும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போ அப்டேட்ஸ் வரும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நடுவில் நானே தான் வந்து பர்பஸாக அப்டேட் போடலை. ரெண்டாவது அந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கெலாம் கொஞ்சம் நான் ஊரில் இல்லை, அதுவே ஒரு பெரிய மேஜர் ரீசனாக இருந்தது. அதனால் அந்த ஃபெஸ்டிவல் மோடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மோடை விட்டு வெளியே வரத்துக்கே ஒரு வாரம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். அதுக்கு நடுவில் இந்த இஷ்யூஸ் வேறு, இந்த சார்ட்டு காமிக்கிறதெல்லாம் வந்து லைவ் சார்ட்டு காமிக்காதீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அப்டேட் வந்தோடனே அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் வந்து நிறுத்திட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் வர வேண்டியதாக இருந்தது. சரிங்களா? ஸோ அதனால தான் ரிசல்ட் சீசனுக்கு இந்த தடவை டேட்டாலாம் போடலை. நம்ம பயங்கரமாக டேட்டாலாம் போடுவோம் ரிசல்ட்டில் பயங்கரமாக. ஸோ எல்லாமே டெலிகிராமில் ஆனால் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ டெலிகிராமை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வந்து அங்கே வாட்ச் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் ஃப்ரீ டெலிகிராம் தான், ஒன்றும் காசெல்லாம் கிடையாது. ஸோ டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரியாரிட்டியாக உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும், இல்லை உங்களுடைய சார்ட் வந்து ரொம்ப என்னை வந்து ஈஸியாக ரீச் ஆகணும் அப்படின்றப்போ ஜாயின் பட்டன் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க யூடியூப்பில் ஜாயின் பட்டன் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து ரிசல்ட் சீசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிசல்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். எல்லா ரிசல்ட்டுமே அந்த டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். பட் நல்ல ரிசல்ட் இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுறேன். பிபி ஃபின்டெக் வந்து 164% அப் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட்டில். ஸோ அது ஒரு மேஜர் ரிசல்ட்டாக வந்து பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, புதுசாக ஒரு ஐபிஓ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து 21% வரைக்கும் நெட் ப்ராஃபிட் அப்பாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்காக அமைஞ்சிரும் போல் அந்த ஸ்டாக். அதனுடைய ரிசல்ட்டை பார்த்தா அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் அவங்க பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 42% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட் அது. ரயில்டெல்லாம் போயிடுச்சு, பெருசாக நமக்கு பாசிட்டிவில் வரல. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் இது வந்து நல்ல ஹைலைட்டடான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 56.68% வரைக்கும் மேற்றம் கொடுத்துருக்கு. 56%லாம் நல்ல ஒரு ரிசல்ட் பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். அதுக்கப்புறம் முத்ரா நெட் ப்ராஃபிட் வந்து 36% வந்து ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சார்லட் ஹோட்டல்ஸ் 28% வந்து ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் 189% வரைக்கும்
நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது எல்லாமே இயர் ஆன் இயரில். ஓகேவா? நீங்கள் இயர் ஆன் இயர் அப்புறம் வந்து குவார்ட்டர்லி ஆன் குவார்ட்டர்லியும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும். அந்த டேட்டாலாம் வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஒன்றா வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு எந்த ஸ்டாக்குடைய டேட்டா வேணுமோ அதை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதை எடுத்து நான் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் டெலிகிராமில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து